ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 3 விதமான ரெசிபி, ஒரு டேஸ்ட்டான கிரேவி தான். இது வந்து சப்பாத்தி, பூரி, நம்ம வெரைட்டி ரைஸுக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரசம் வச்சாலும் பொருந்தும். 3 விதமாக வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி வச்சு, உருளைக்கிழங்கு இல்லாமல் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பதிவில் வந்து உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பட்டாணி. பட்டாணி நல்லா வேக வச்சு, நம்ம சோம்பு தான் இதுக்கு முக்கியமானது. தாளிப்பு, சோம்பு, ஆனியன் அண்டு கருவேப்பிலை, நம்ம கடலெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தக்காளிங்க. சிம்பிளாக சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான். இப்போ வந்து பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்துக்குமே நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லாட்டி நம்ம வந்து பூண்டை வந்து தட்டி போடுவோம். இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம், 3 வெங்காயம் கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா கொலகொலப்பு கொடுக்குறதுக்கு 3 வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க. அப்புறம் வந்து அப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயம் அரைச்சி வச்ச விழுதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, இந்த நம்ம பாயில் பண்ண பட்டாணியை போட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்கு வேக வச்சேன். 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த கிரேவியில் வச்சுறேன். இது மார்னிங் வந்து நம்ம டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி, பூரிக்கு கொடுத்து விடலாம். இது ஈஸியான குயிக்கான ரெசிபி தான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கூட்டி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய், கொஞ்சம் சோம்பும் தேங்காவும் எடுத்து அரைச்சி அதை நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அது ரெடி ஆயிடுச்சு அந்த கிரேவி. அதுக்கடுத்து வந்து சோம்பு, பச்சை மிளகா, இந்த இந்த இது வந்து பால் கறின்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு பட்டாணி, 1/4 கிலோ பட்டாணியில் ஒரு கொஞ்சோண்டு 2 வீசம்படியில் 1 வீசம்படி ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி வச்சுட்டேன். இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, பச்சை மிளகா, தேங்காய், சோம்பு, பால் கறின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வீசம்படியை வந்து மீதம் ஒரு வீசம்படியை இதில் கொட்டி கிளறிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க. இதுக்கு வந்து உரப்பு வந்து பச்சை மிளகா தான். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு உரப்புக்கு ஏற்றாப்புல கூட்டிக்கலாம். 5 பச்சை மிளகான்னு நான் 5 பச்சை மிளகா போட்டு உருளைக்கிழங்கு போட்டு பாயில் பண்ணி இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து நம்ம வந்து சைடிஷாக வந்து சாம்பார் வச்சோம்னா அன்னைக்கு வைக்கலாம். பட் பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பால் கறி வந்து பொருந்தும். இந்த ஒரு ரெசிபி. அடுத்தது வந்து நம்ம கோதுமை மாவை நம்ம பூரிக்கு வந்து நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடறோம். பிசைஞ்சிட்டு இப்போ 3 ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. 2 ரெசிபி காட்டியிருக்கேன், சாரி. அடுத்த ரெசிபி வந்து நம்ம பூரி போட போகிறோம். பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இது வந்து அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ, 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு 6 இது எடுத்துட்டேன். 6 இதை எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு, பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, முதல்ல வந்து காஞ்ச பட்டாணியை வேக வச்சு நைட்டே வந்து ஷோக் பண்ணி வச்சு அதை வேக வச்சு கிரேவியாட்டம் 2 கிரேவி, ஒன்று வந்து காரமாக, இன்னொன்று பால் கறி. அப்புறம் வந்து நம்ம இன்னொரு டிப்ஸுக்கு, இந்த இது நம்ம விளக்குற சிங்கிலெல்லாம் அடைச்சி வச்சிடும். அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வந்து கீழே வேஸ்ட்டாக ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை வந்து இந்த சிங்கில் அந்த ஓட்டை எடுத்து விட்டுட்டு அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த டஸ்ட்டு இருந்தது அடிச்சுக்கிட்டு போயிடும். நம்ம இதுக்குன்னு தனியாக சுடு தண்ணி வச்சு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எப்போயுமே பாயில் பண்ண தண்ணியை நான் இப்படி தான் ஊற்றிடுவேன். இப்போ வந்து பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சு கேரட்டு துருகிருங்க, இல்லாட்டி பொடிசாக நறுக்கலாம். பச்சை பட்டாணி, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, கேரட் திருவுனதுங்க, வெங்காயம், பச்சை மிளகா, இந்த பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கேரட் துருவுனுங்க. இந்த முறைப்படி இது ஒரு கிரேவிங்க. இப்படி செஞ்சாலும் டிஃபன் பாக்ஸு காலியாக வந்துடும். முதல்ல 2 ரெசிபி சொல்லியிருக்கேன் உருளைக்கிழங்குஞ்சு. வாங்க இப்போ ஆனியன் வந்து நம்ம எப்பயும் போல் சோம்பு போட்டு ஆனியன், அந்த லைட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நீங்கள் பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏதாச்சும் சேர்க்கன்னா கலர் வந்து மாறிடும். அதனால் பூரி கிழங்குக்கு அப்படின்னா நம்ம பாரம்பரியமாக ஆரோக்கியமாக ஒரு மஞ்சத்தூள் மட்டும்தான். மஞ்சத்தூள் வந்து இயற்கையான ஒரு கலர் கொடுக்கக்கூடியது. உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு, ஏன்னா இது வாய்வு தொல்லை அப்படின்னு சொல்கிறனால நம்ம 3 உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கோம். அதில் 3லேயுமே நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம சில்லித்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. அந்த 2ல் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் மட்டும் நம்ம கலருக்கு. பூரிக்கு வந்து மாவு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பூரிக்கு வந்து சம்டைம் வந்து ரவை இருந்தால் சேர்ப்பேன், நான் சேர்க்க மாட்டேன். பட் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சாலே எனக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். என் பிள்ளைங்க வந்து பொஸ்ஸுன்னு வரணும்னு நினைக்காதுங்க, சாஃப்டாக அப்படியே லைட்டாக பொஸ்ஸுன்னு வரும். அந்த அளவுக்கு தான் நான் பிசைஞ்சு வைப்பேன். இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி உரித்தது ஒரு கை, ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சது, அப்புறம் வந்து கேரட் திருவுனது, லைட்டாக கொஞ்சோன்னு திருவுன கூட நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து இது வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைடிஷாக ரசம் வச்சு, அப்புறம் வந்து பூரிக்கு 3 விதத்துக்கும் இந்த பூரிக்கிழங்கு நார்மலாக வந்து
கலர்ஃபுல்லாக இல்லாமல் செய்வாங்க. பட் நான் வந்து பச்சை பட்டாணி, கேரட்டு, பாயில் பண்ண உருளைக்கிழங்குங்க. எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய் தாளித்து விட்டுட்டு நம்ம போடுறோம். இதுக்கு வந்து இந்த கொலகொலப்பு கொடுக்கறதுக்கு கார்ன் மாவு 1 ஸ்பூனும், கடலை மாவு 1 ஸ்பூனும் இறக்க போகும்போது அப்படியே இது வந்து குயிக்காகவே நான் பேசுகிறேன். குயிக்காகவும் செய்யக்கூடியது. இப்போ வந்து பனிக்காலத்தில் பேரண்ட்ஸ்க்கு எந்திரிக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு 3 விதமான ஒரு உருளைக்கிழங்கு செய்யக்கூடியது. எப்பயுமே உருளைக்கிழங்கு பூரிக்கிழங்கு சொல்கிறது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைகளுக்கு அந்த பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, அந்த அப்படியே லைட் எல்லோ, அந்த உருளைக்கிழங்கு அந்த 3 கலரும் தெரிகிற மாதிரி இதில் லைட்டாக மஞ்சத்தூள் தாங்க இதில் கலர் கொடுக்கக்கூடியது. அப்படியே லைட்டாக மஞ்சத்தூளை போட்டுட்டு அப்படியே கலரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சுக்கிற முடியாதுங்க. அப்படியே அந்த கேரட்டும் அப்படியே வீடியோக்கு இது மாதிரி தெரியுது. பட் நேரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கேரட் வந்து நம்ம சும்மா ஒரு கைப்பிடி அளவு கூட நீ போட்டுக்கலாம். ஒரு பெரிய கேரட்டு இப்போ நல்லா தாளித்து விட்டு கொதிக்க வச்சு ஈஸியாக இறக்கி விட்டோம். இப்போ பூரிக்கிழங்கு வந்து பச்சை பட்டாணி, அந்த கேரட்டு, கிழங்கு 3 கலராக அப்படியே அழகாக தெரியும். கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும். அன்றைக்கி பூரி நான் போட்டே வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. என் பிள்ளைங்க பூரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் சப்பாத்தி, தோசை, இட்லி, இந்த சேமியா ஐட்டம் இப்படி தான் அந்த ரவை அப்படி அப்புறம் அரைக்கோதுமை அப்படியே நான் கொடுத்து பட் 8 மாதமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்படியும் இந்த தடவை போட்டு கொடு. என்ன கஷ்டம்னாலும் பிள்ளைகளுக்காண்டி தானுங்க. ஏன்னா ஆயில் ஐட்டம் தானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம்னு சொல்லி பூரி. ஆனால் என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர்ந்தெடுப்பேன். இல்லாட்டி எனக்கு எப்போயாச்சும் முடியலாட்டி டக்குன்னு போட்டு கொடுத்து ஆளுக்கு ஒரு 4 பூரி ஸ்கூலுக்கு கொண்டு போனால் சூப்பராக டிஃபன் பாக்ஸு காலியாகி வந்துடுங்க. அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து நல்லா பேப்பர் போட்டுட்டு அந்த உருட்டுறோம்ல உருளையை மேலே வச்சுட்டு நீங்கள் பூரிக்கோ சப்பாத்திக்கோ உருட்டிங்கன்னா அந்த பேப்பரில் வந்து அந்த கோதுமை உதிர்ந்துடும். அதை அப்படியே தூக்கி நம்ம அப்படியே லேசாக தான் உதிர்ந்துருக்கும். நம்ம துடைக்க வேண்டிய தேவையில்லை அந்த கிச்சனில். இது ஒரு டிப்ஸ். அதை தூக்கி அந்த பேப்பரை முடிஞ்ச பிறகு பேப்பரை லேசாக அப்படியே தட்டிடலாம் தண்ணிக்குள்ளே. இது வந்து இந்த பேப்பரை போட்டு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக இருக்கும். அந்த உருட்டுறோம்ல சப்பாத்திக்கு பூரிக்கு அந்த இடத்துக்கு பேப்பர் போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அப்புறம் உருட்டுறதை போட்டு உருட்டுனிங்கன்னா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு டென்ஷன் ஆகாது. இப்போ பாருங்களேன், பூரி எனக்கு 1/2 மணி நேரம் ஊறி வச்சுருக்கேன். எந்த வித எதுவும் சோடாப்போ எதுவுமே சேர்க்கல. பட் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் லைட்டாக புசு புசுன்னு வரும். ஆனால் சாஃப்ட்னஸ் இருக்கும். 6 பூரினாலும் குட்டி குட்டி பூரியாக வந்து சாப்பிட்டுவாங்கிங்க. எங்கள் அம்மா வந்து 3 பூரி, வயசானவங்களுக்கு 3 பூரி கொடுப்பேன். சின்ன சின்னதாக இருந்தாலும் 3 போதுன்றுவாங்க. என்னைக்காச்சும் ஆசைக்கு இப்படி பூரிக்கிழங்கு வந்து இந்த கலர்ஃபுல்லாக கொடுங்க. இந்த பதிவு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு வச்சு 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ஆட்டம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது டிஃபன் பாக்ஸுக்கும் காலியாகி வரும். நம்ம ரசத்துக்கு ஆஃப்டர்நூன் வந்து ரசம் வச்சு இதை வச்சுக்கலாம். நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சா அரிபரியாக வேலைக்கு போகிற பேரண்ட்ஸுக்கும் பட்டு ஏதாச்சும் வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு முடியாதவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு 3 விதமான கிரேவியை நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இதே அளவுகளை செஞ்சு நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுத்து பயன்பெறுங்க. அவ்வளவு விட்டமின், நல்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு உருளைக்கிழங்கு விட்டமின் ஏ, பி வந்து நிறையா இருக்குங்க. இப்படி நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்தா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸு காலியாகி வரும். ஆஃப்டர்நூன் வந்து வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ரசத்தை வச்சு நம்ம இந்த சைடிஷாக கொடுத்துடலாம். அப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் உழப்பாமல் எடுத்து வச்சு நைட்டுக்கு சப்பாத்தி மாதிரி நம்ம கொடுத்துடலாம். அவ்வளோ சைடிஷ் 3 உருளைக்கிழங்கு கிரேவியும் கலர்ஃபுல்லாக எம்மியாக டிஃபன் பாக்ஸு கண்டிப்பாக காலியாகி வருங்க. புரோட்டீன் அவ்வளவு இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸான உருளைக்கிழங்கு கிரேவி. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.